வணக்கம். 2024 நவம்பர் 18 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை. இந்த அறிக்கையில இப்பொழுது பெய்யக்கூடிய மழையோட சுருக்க அறிக்கையும் அடுத்தது வரக்கூடிய தீவிர மழை பொடிபட உறுதி என்பதை உறுதிப்படுத்தும் ஆதாரங்களுடன் விளக்க அறிக்கையும். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். கடந்த 24 மணி நேர மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் 189 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. 19 சென்டிமீட்டர் மழை பொழிவு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் 19. மேலும் வேதாரண்யம் தாலுகா கோடியக்கரை 153 மில்லிமீட்டர் 15.5 சென்டிமீட்டர் கிட்ட பெய்திருக்கிறது. மேலும் தலைஞாயிறு 65 மில்லிமீட்டர் 6.5 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. அது 7ஆகத்தான் வரும். மேலும் நாகப்பட்டினம் 50 மில்லிமீட்டர் 5 சென்டிமீட்டர், வேளாங்கண்ணி 46 மில்லிமீட்டர் அதுவும் 5 சென்டிமீட்டர், திருப்பூண்டி 39 மில்லிமீட்டர் அது 4 சென்டிமீட்டர், திருக்குவளை 35 மில்லிமீட்டர் அதுவும் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவு. அடுத்த இடத்தை பிடித்திருப்பது திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் 39 மில்லிமீட்டர், மன்னார்குடி 32 மில்லிமீட்டர், நன்னிலம் 31 மில்லிமீட்டர், வலங்கைமான் 30 மில்லிமீட்டர், நீடாமங்கலம் 24 மில்லிமீட்டர், பாண்டபையார் தலைப்பு 11 மில்லிமீட்டர், குடவாசல் 10 மில்லிமீட்டர். இப்படி தமிழ்நாட்டிலே ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை, தேனி, விருதுநகர் மற்றும் சேலம், திருச்சி, திருப்பூர் மாவட்டம், அமராவதி நீர்பிடிப்பு பகுதி, அமராவதி அணைக்கட்டு பகுதி என்று மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. இன்றைய வானிலை பார்த்தீங்கன்னா வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய இமயமலை பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர் நீராவியும், தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா மற்றும் வங்கக்கடல் வழியாக வரக்கூடிய கிழக்கு திசை கடல் நீராவி காற்று, குறைந்த கடல் நீராவி காற்று ரெண்டும் டெல்டா மாவட்டங்களிலே இன்றைக்கும் இணைகிறது. அதிகாலையில் மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை பொழிவை கொடுத்து திருவாரூருக்கும் கொடுத்து ஓய்ந்தாலும் பொழுது விடிந்ததும் ஓய்ந்திருக்கும் நிலையில மீண்டும் 10 மணிக்கு மேல் வெயில் வந்ததும் கடலிலே பெய்து கொண்டிருக்கும் மழை மீண்டும் உள்ளே வந்து பொழியும். விட்டு விட்டு மழை பொழிவாக இன்றைக்கு மாலை வரை மழை இருக்கிறது. அதேபோல் இதற்கு டெல்டாவிற்கு உள்ளே இருக்கக்கூடிய புதுக்கோட்டை, திண்டுக்கல், திருப்பூர் தெற்கு, கோயம்புத்தூர் தெற்கு மற்றும் தேனி, மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டத்திலும் மழை இருக்கும். ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் கடலோரத்திற்கும் கனமழை பொழிவு இருக்கிறது. இன்றைக்கு டெல்டா மழை இன்றுடன் நிறைவடைகிறது. ஆனால் வேதாரண்யம் பகுதியில் மழை பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும். எல்லா நாளும் இருக்கும், அளவாக இருக்கும், அவ்வப்பொழுது இருக்கும். வேதாரண்யம் கோடியக்கரை பகுதியில் தலைஞாயிறு ஒன்றிய கடலோரம், வேதாரண்யம் ஒன்றிய கடலோரத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ராமேஸ்வரம் பகுதியிலையும் இருந்து கொண்டிருக்கும். நாளை 19ஆம் தேதி மதுரைக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு இருக்கும். 20ஆம் தேதி கன்னியாகுமரி முனையில் இருக்கும். கன்னியாகுமரி தொடங்கி கோடியக்கரை வரைக்கும் உள்ள கடல் ஓரத்திலே 20ஆம் தேதிக்கு மேலும் மழை இருக்கும். அவ்வப்பொழுது ஓரிரு முறை இலங்கைக்கு எல்லா நாளும் இருக்கும். இப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில அடுத்த நிகழ்வு 22, 23, 24 தேதிகளிலே உருவாகி இலங்கைக்கு தெற்கே வரும்பொழுது அந்த மழைப்பொழிவு அந்த நிகழ்வு வடகிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் ஊடாக கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடலோர மாவட்டங்கள் ஊடாக ஈர்க்கும் என்பதனால அதிகாலை கடலோரத்திலும் பிறகு உள்ளேயும் மழைப்பொழிவை கொடுக்கும். உள்ளேன்னா கடலோர மாவட்டங்களின் உள்ளேயும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக கடலோர மாவட்டங்களுக்கான மழை 22, 23, 24 தேதிகளில் 25ஆம் தேதி அந்த நிகழ்வு புதிய நிகழ்வோட போய் இணைய போயிடும். தற்பொழுது அதாவது சுமத்ரா தீவு பகுதிகளுக்கு வந்திருக்கக்கூடிய மலேசியா, சிங்கப்பூர் பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய காற்று சுழற்சி சுமத்ரா தீவு பகுதியை வந்தடைந்திருக்கிறது. இது இன்றைக்கும் நாளைக்கும் மேலடுக்கு சுழற்சியாக சுமத்ரா தீவு பகுதிகளிலையும், பிறகு அடுத்த 2 நாள் கீழடுக்கு சுழற்சியாக சுமத்ரா தீவு பகுதிகளிலையும், பிறகு கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக அதாவது தாழ்வு நிலையாக 2 நாளும் நீடிக்கும். பிறகு 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கைக்கு தென்கிழக்கே உருவாகும். 2 டிகிரி 3 டிகிரியில் உருவாகும். ஆக 10 டிகிரி என்பது வேதாரண்யம்,
2 டிகிரி 3 டிகிரி என்பது மிக தெற்கே இருக்கிறது. ஆக உருவாகி விட மிக தெற்கே தென்கிழக்கே இருக்கும் என்பதனால கண்டிப்பாக அது இலங்கையை ஒட்டித்தான் அந்த நிகழ்வு வரும். அதாவது நம்முடைய கணிப்பை அறிவிக்கிறேன் கேளுங்க. அந்த நிகழ்வு எல்லா நிகழ்வையும் கடந்த நிகழ்வையெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாமே குமரிக்கடல் பகுதி வழியாக தான் போயிட்டு இருக்கு. சாதாரண காற்று சுழற்சியாக இருந்தால் அது குமரிக்கடல் வழியாக போகுது. ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக போனால் அது இலங்கை கடந்து தென் மாவட்டங்கள் வழியாக போகும். புரியுதுங்களா? இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானால் இலங்கை கடந்து தென் மாவட்டங்கள் வழியாக போகும். அப்படி போனாலும் மன்னார் வளைகுடா வழியாக போகும். அப்படி போனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு அதிக மழைப்பொழிவு உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தெற்கு ஆந்திரா, தெற்கு கர்நாடகா, கேரளா வரை மழைப்பொழிவை கொடுக்கும். ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மன்னார் வளைகுடாவில் நுழைந்தால் சென்னைக்கும் மண்ணைக்கும் மதுரைக்கும் திருச்சிக்கும் கோவைக்கும் அதே போல சேலத்திற்கும் நீலகிரிக்கும் பெங்களூருக்கும் மைசூருக்கும் குமரிக்கும் நெல்லைக்கும் கொடுக்கும் மழை, திருவனந்தபுரம் வரைக்கும் ஒரு மேலை. இது நாம கணிப்பு, நான் சொல்றேன். அப்புறம் அடுத்தது இப்படி இருக்கும். அடுத்தது ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்தால், அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்தால் திரிகோணமலை வழியாக அது இலங்கை கடந்து மன்னார் வளைகுடாவின் ராமேஸ்வரம் பகுதிக்கு வரும். எப்போ? வரக்கூடிய 27ஆம் தேதி வாக்கிலே. அப்படி வந்து தென் மாவட்டங்கள் வழி கடந்தாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அதீத மழைப்பொழிவு உண்டு. புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்தால் என்ன நடக்கும் பார்ப்போம். காற்று அதாவது தீவிரமடைய ஏறி வரும். காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்தால் அது முல்லைத்தீவு தலைமன்னார் வழியாக மற்றும் தொண்டி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் வழியாக பயணிக்கும். இப்படி கடந்தாலும் தமிழ்நாட்டிற்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் அதீத மழைப்பொழிவு உண்டு. ஓகே. இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானால் யாழ்ப்பாணம் கடந்து பாக் ஜலசந்தி கடந்து அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் கோயமுத்தூர் நீலகிரி வழியாக பயணிக்கும். அப்படி கடந்தாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அதீத மழைப்பொழிவு உண்டு. ஓகே. டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதி வழியாக காற்று பாதிப்பு தராத ஒரு சாதாரண ஒரு புயலாக வந்தால் அதுவும் அதீத மழைப்பொழிவை தரும். எந்த மழைப்பொழிவாக இருந்தாலும் 48 மணி நேரத்திற்கு குறையாத கனமழைப்பொழிவு தொடர் மழைப்பொழிவை கொடுக்கும். எங்கே கடந்தாலும் இதுதான் நம்முடைய இறுதிக்கட்ட நம்முடைய அறிக்கை. இதுதான் இலங்கை ஒட்டி வந்து டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் அதிகபட்சமாக போனால் அது சற்று தீவிர புயலாக உருவெடுத்தால் கூட கடலூருக்கு வடக்கே போவதற்கு வாய்ப்பில்லை. அவ்வளவுதான். எங்கே கடந்தாலும் அது இலங்கையை ஒட்டி டெல்டா மாவட்டங்களை ஒட்டித்தான் வரும். இப்போ புரிகிறதா? ஆய்வறிக்கையில் உங்களுக்கு நம்பகத்தன்மை ஏற்படுத்துவதற்காக இந்த புலி வராது என்று பலர் நினைத்து கொண்டிருக்கலாம். பல்வேறு நிகழ்வுகள் மழை பொழியும் என்று எதிர்பார்த்த நிலையில் அது பொய்த்து போனதுனால இந்த புலியும் வராது என்றார்கள் நினைப்பார்கள். நேற்றைக்கு டெல்டாவிற்கு மழை பொழிவு உண்டு. ஏதேனும் ஒரு இடத்துல கனமழை பொழிவாவது குறைந்தபட்சம் ஒரு 15 சென்டிமீட்டராவது வரக்கூடிய 17ஆம் தேதி வரை ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கும் சொன்னோம். நேற்றைக்கு 17ஆம் தேதி வடகடலோரம் 17 வரைக்கும், டெல்டா தென் மாவட்டங்களுக்கு 18 வரைக்கும் சொல்லியிருந்தோம். ஆரம்ப நிலையிலேயே இந்த நிகழ்வு உருவாவதற்கு முன்பே 2 நிகழ்வு தனித்தனியாக இருந்த பொழுதே அதே போல் 18ஆம் தேதி வரை மழை இருக்கிறது. இன்றைக்கும் மழை இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய அறிக்கையில் நேற்று வேதாரண்யத்தில் பெய்த மழை நம் அறிக்கைப்படி அமைந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இந்த இடத்தில் தான் பெய்யும் என்று சொல்ல முடியாது. எங்கு வேணாலும் பெய்யலாம் காற்று குவிதல் என்று சொல்லியிருந்தோம். காரணம் வளிமண்டல சுழற்சி என்பதனால. அதே போலதான் அடுத்தது வரக்கூடியது ஆழ்ந்த மண்டலமாக இருக்கலாம் அல்லது பெயர் வைக்கக்கூடியதாக இருந்தாலும் அது காற்று பாதிப்பை தராது. அதீத மழைப்பொழிவை தரக்கூடியது. தொடர் கனமழைப்பொழிவை 48 மணி நேரம் தரக்கூடியது. அது திருவள்ளூரில் இருந்து கன்னியாகுமரி வரை கொடுக்கும். கண்டிப்பாக டெல்டா மத்திய மாவட்டங்கள் வரை கடந்தால் ராமநாதபுரம் முதல் அது திருவள்ளூர் வரைக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். உள்ளே கடக்கும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். ஓகே. இதையெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, என்னங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் வந்து கரூர்ல மழை பெய்யல, ராமநாதபுரம் உள்ள மழை பெய்யல, திண்டுக்கல்ல இல்லை, திருச்சியில் இல்லை சொல்லிட்டே இருக்கீங்க. பேசாம அடுத்த வருஷம் நீங்க வந்து சொல்லலாம், போயிட்டு வாங்க, மழையெல்லாம் பெய்யாது, ஐப்பசி முடிஞ்சிருச்சு, கார்த்திகை வந்துருச்சு, அடுத்து மார்கழியும் வரப்போகுது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்றேன், எல்லா மழையும் டிசம்பர்ல தான் பொழிந்திருக்கிறது. நவம்பர் இறுதியில் தான் பிக்கப் ஆயிருக்கு. இதுதான் நவம்பர் இறுதி.
இப்போ இருக்கிற அமைப்பை பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு எம்ஜிஓ வந்திருக்கிறது. எம்ஜிஓ என்றால் தென்னரைக்கோள நீராவியை வட அரைக்கோளத்திற்கு அனுப்பும். ஆஸ்திரேலிய பகுதியில் இருந்து நீராவியை கொண்டு வந்து நிலநடுக்கோட்டு பகுதியில் குவித்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிகழ்வுக்கு அனுப்பும். அதாவது சுடன்று தன் பக்கம் ஈர்த்து கொண்டாலும் ஒரு மோட்டார் இதற்கு அனுப்பும் வகையில் நிகழ்வுகள் அமையும். அடுத்தபடியாக பசிபிக் பெருங்கடலோட கிழக்கு பகுதி காற்றும் தற்பொழுது வங்கக்கடலுக்கு மேற்கு பகுதி காற்றும் மன்னிக்கவும், பசிபிக் பெருங்கடலோட கிழக்கு பகுதி காற்றும் வங்கக்கடலுக்கு வரப்போகிறது. பசிபிக் பெருங்கடல் மத்திய பகுதி காற்றும் கிழக்கு பகுதி காற்றும் வரப்போகிறது. தென்சீன கடற்பகுதி காற்று, தாய்லாந்து வளைகுடா காற்று. காற்று என்றால் புயல் அல்ல, நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்று. நீராவி அதிகமாக கொண்டு வந்தால் நீர் அதிகமாக கிடைக்கும், குளிர்காற்று உள்ளே நுழைந்து. ஆகையின் காரணமாக அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக போகிறது மழை. 26ஆம் தேதியிலிருந்து 27, 28, 29, 30ஆம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. அரபிக்கடல் போயும் கிழக்கு காற்றை ஈர்க்கும். இந்த மழை நிறைவடைவதற்குள் அடுத்த மழையும் வந்துவிடும். டிசம்பர் 1, 2, 3ஆம் தேதி அடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலை. ஆக அது கூட அளவான மழைப்பொழிவை கடுத்தாலும் அதுவும் ஒரு வலிமையான நிகழ்வாகத்தான் இருக்கும். ஆனால் அடுத்து வருவதுதான் மிகவும் வலிமையானது. அதாவது டிசம்பர் 4ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்ள இடைப்பட்ட நாட்களிலே அதுவும் அதிக மழைப்பொழிவை தரக்கூடியது. ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இப்ப இருக்கக்கூடிய வானிலை அமைப்பெல்லாம் செய்யும் செயல்களை குமரிக்கடல் வழியாக போக முற்படுகிறது. ஆனால் குமரிக்கடல் வழியாக போவது எல்லாம் காற்று சுழற்சி தாழ்வு நிலைதான். பகுதி என்றால் தென் மாவட்டம், அதே போல மண்டலம் என்றால் மத்திய மாவட்டம், புயல் என்றால் சற்று வடக்கே போனாலும் நெல்லூருக்கு வடக்கே எந்த நிகழ்வும் போவதற்கு வாய்ப்பில்லை இந்த ஆண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டு நிகழ்வு எல்லாம் தமிழ்நாட்டுக்கான நிகழ்வு. டிசம்பரில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது. அடுத்தது டிசம்பர் 13 23 தேதிக்குள் ஒரு நிகழ்வு, டிசம்பர் 26 31 ஒரு நிகழ்வு என்று டிசம்பரிலே 4 நிகழ்வு, இந்த மாதத்திலே இறுதியிலே ஒரு நிகழ்வு, 5 நிகழ்வு இருக்கிறது. பருவமழை கண்டிப்பாக உங்கள் ஏரி குளங்களை நிரப்பும். நம்பிக்கையுடன் இருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அனுபவம் பாடம் கொடுக்கும். இந்த அனுபவ பாடத்தை அடுத்த வருடம் வரைக்காவது மனதில் பதித்து, அடுத்த வருடம் ஐப்பசியில் பெய்யவில்லையே, ஐப்பசி போய்விட்டதை இனி பெய்யாது என்ற மனவேதனையை கொட்டி கொண்டிருக்காதீர்கள். ஐப்பசி பொழியாது, கார்த்திகை பொழியும், மார்கழியும் பொழியும். நம்பிக்கையுடன் இருங்கள், நல்ல மழை தரும். இணைந்தே இருங்கள். புயல் அச்சம் போக்கி இருங்கள். தயவு செய்து புயல் அல்ல, அதீத மழை பொழிவை தரக்கூடியது. மழைக்கு மட்டும் முன்னெச்சரிக்கை எடுத்திருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.